பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 8/3/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி இரவு 9:13 வரை, பின்பு தேய்பிரை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி மதியம் 1:16 வரை, பின்பு விசாகம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே சுமூகமான சூழ்நிலைகள் மன நிம்மதிகளை தரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் வண்ணம் அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீளம். ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த பல கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பூர்வீகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடற்பச்சை. கடகராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இடம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். அண்டை அயலாரின் நல்லுறவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் நீலம் மற்றும் பச்சை. சிம்ம ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் யாவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். சகோதர வழி உறவுகளின் அனுகூலம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். புதிய நண்பர்களால் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர். ராசியான நிறம் அடற்பச்சை மற்றும் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணவரவு சீராக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும். குழந்தைகள் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். துலா ராசி அன்பர்களே, சிந்தனைகளில் புது பொலிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும்.
எதிர்பாராத நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். குழந்தைகள் பெற்றோரின் மனம் மகிழும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சியம்மன். ராசியான் நிறம் இளம் சிவப்பு மற்றும் அடர் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். பழைய நண்பர்களை சந்திப்பது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பயணங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வெளியூர் செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடிய வண்ணம் வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் வெள்ளை மற்றும் அடர் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, தொட்டது துளங்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். அண்டை அயலாரின் நல்லுறவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளைய நண்பர்களை சந்திப்பது மன நிறைவை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தினர் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் அடர் பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பு மரியாதை உள்ள இனிய நாளாக இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் உங்களுக்கு கௌரவம் மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான் நிறம் பழுப்பு மற்றும் சாம்பல் நிறம். கும்பராசி அன்பர்களே, புதிய நண்பர்களை சந்திப்பது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். எதிர்பாராத விதமாக புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் நாளின் முற்பாதியில் சிறிது சறுக்கல்கள் வரலாம். நாளின் பிற்பாதி உங்களுக்கு சுமூகமானதாக இருந்து வரக்கூடும். உற்றார் உறவினரின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். நீண்ட தூர பிரயாணங்களுக்கு திட்டமிட்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான் நிறம் பச்சை மற்றும் அடர் நீலம். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். நீண்ட நாளைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர் நீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.